பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா செந்திலும் மீனவும் நல்லபடியாக புது கோட்டர்ஸ் வீட்டுக்கு வந்து கூட்டி போயிட்டாங்க. பால் காய்ச்சறதுக்கே எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா போயிருப்பாங்க. அங்கே வந்து எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா வீடை பார்த்துட்டு சே நமக்கும் கோட்டர்ஸ் தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பழனிக்கிட்ட வந்து சுகன்யா கேட்குறாங்க. அதே மாதிரி மயிலும் பார்த்திங்க அப்படின்னா சரவணன் கிட்ட கேட்குறாங்க, புது கோட்டர்ஸ் தானே, நீ தான் எம்ஏ படிச்சிருக்கியே, அதை வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கினா நீ உனக்கும் ஒரு கோட்டர்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, பொய்யா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து வேலை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்திங்க அப்படின்னா சரவணன் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வாங்கின கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் சுகன்யா பழனி மட்டும் ஒரு கிஃப்ட்டுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு கிஃப்ட் கூட உங்களால் வாங்க முடியாது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பழனியை சுகன்யா திட்டுவாங்க. இல்லை நான் மாமாட்ட கேட்டேன், ஆனால் மாமா தான் வந்து இந்த மாதிரி பணம்லாம் தர முடியாது, அவனுக்கு எதுக்கு கிஃப்ட்டு, அவன் வேணும்னு திமிரெடுத்து தானே போனான், அவனுக்குலாம் எதுக்கு கிஃப்ட், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக வந்து பழனி வந்து சுகன்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா செந்திலோட அக்கா வந்து மீனா தான் வந்து தனி கொடுத்தன போகணுன்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து காரணம் சொல்லுவாங்க. என்னெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, எனக்குலாம் இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னால் கூட நான் வீட்டுக்கு கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.